தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவையில் சக்தி ஆனந்த் என்பவர் மை வி3 ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்துகிறார். இந்த நிறுவனம் மக்களை ஏமாற்றி பண மோசடி செய்வதாக புகார் எழுந்தது. மாநகர குற்றப்பிரிவு போலீசார் மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்த சூழலில் நேற்று மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் MD சக்தி ஆனந்த் 150க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்தார். தங்கள் நிறுவனத்தின் மீது பொய் புகார் கூறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்க வந்ததாக கூறினார். கமிஷனர் மீட்டிங்கில் இருப்பதால் புகாரை வாங்கிக் கொண்ட போலீசார் அடுத்த வாரம் வந்து பார்க்குமாறு கூறினர். இதை ஏற்க மறுத்த சக்தி ஆனந்த் ஆதரவாளர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் பலமுறை எச்சரித்தும் கேட்காததால் அனைவரையும் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கைதான சக்தி ஆனந்தனை ரேஸ்கோர்ஸ் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் இரவோடு இரவாக கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு சக்தி ஆனந்த் நடத்தி வந்த மை வி3 ஆட்ஸ் ஆப் முடங்கி போனதால் அதில் முதலீடு செய்தவர்கள் குழப்பமடைந்தனர். இரவு முதல் முடங்கியிருந்த மை வி3 ஆட்ஸ் ஆப் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அதே நேரம் புதிதாக யாரும் இதில் சேர முடியாத வகையில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் மாற்றி அமைத்துள்ளனர். ஏற்கனவே உள்ளவர்கள் புதிதாக யாரையாவது இணைத்தால் அதற்கு தனியாக தொகை கிடைக்கும். இப்போது அந்த ஆப்ஷன் முடங்கியுள்ளது. இந்த புதிய மாற்றத்தை மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் செய்ததா அல்லது சர்வர் கோளாறா என தெரியாமல் அதன் உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.